ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ். திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயிலோட தேரோட்டம் இன்னைக்கு காலையிலேயே 6 மணிக்கெலாம் போகலான்னு சொல்லி என் வீட்டுக்காரர் சொன்னாங்க. 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு பார்த்தா கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 6 மணிக்கெலாம் கிளம்பி போய் தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரும் தூங்கியாச்சு, நானும் தூங்கியாச்சு. அப்புறம் சரி ஓகே, இந்த வருஷம் நினச்சது போச்சா அப்படின்னு நினச்சிட்டோம். அங்கே போயிட்டு தேர் அந்த கயிறை பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கார் சொன்னார். சரி, அது மிஸ் ஆகிட்டு அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் நம்ம கரெக்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 8 மணிக்கு கிளம்பி நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். டவுன் நெருங்கியாச்சு. நாங்கள் 2 வீலரில் தான் போனோம். காற்று சொன்னீங்கன்னா பயங்கர காற்று. டவுன் ஆர்ச் வந்துருச்சு. இதை தாண்டி பக்கத்தில் 2 வீலர் பார்க்கிங் இருக்குது. சரி, பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்ட போயிட்டாங்க. அப்போ வெளியில் பூ வச்சுருந்தாங்க. 100 20 ரூபா சொன்னாங்க. சரி, எனக்கு ஒரு 30 ரூபாய்க்கு மட்டும் பூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூ வைக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பூ ரொம்ப விலை அதிகமாக இருக்குமோன்னு நினச்சேன். இப்போ இவ்வளோ பூ 30 ரூபா. சரி, 30 ரூபான்னு சொல்லி வாங்கி தலையில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் நானும் என் வீட்டுக்கு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா காற்று ஷாலெல்லாம் பறக்குது, அப்படியே அவ்வளோ காற்று. அப்புறம் இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ அப்படியே வீடியோவில் காட்டிட்டு எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே உள்ளே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் அழகாக ஷார்ட்ஸில் கூட போட்டுப்பேன், அழகாக வரைஞ்சிக்கிட்டு இருந்தார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானும் நின்று ஒரு வீடியோ எடுத்துட்டு பார்த்துட்டு அப்படியே அப்புறம் கிளம்பிட்டேன். ரிட்டன் அவர் பார்த்தேன். வரும்போது இல்லை இருந்திருந்தானா அவர் கையில் நான் ஏதாவது கொஞ்சம் கொடுக்கலான்னு பார்த்தேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அவர் இல்லை. அதனால தான் ஷார்ட்ஸில் கேட்டிருந்தேன் இவருக்கு எவ்வளோ ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் இவரை பார்ப்பேன் வச்சேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா அப்படி வெயிலே தாங்க படுத்திருக்காரு. ஓரத்தில் போய் படுங்கன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, தூக்கி விட்டால் கூட கேட்க மாட்டேங்கிறாராம். ஏன் அப்படின்னாக்கா ஓரத்தில் படுத்தா இவர் தெரியாது பார்த்தீங்கன்னா. அதனால் நடு ரோட்டில் இப்படி எப்படி போலீஸ்லாம் எப்படி இதை பார்க்காம கவனிக்காமல் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு கஷ்டமாக இருக்குது எனக்கு அவரை பார்க்கும்போது. அவ்வளோ கஷ்டம், வெயிலுங்க, அவ்வளோ வெயில் அடிக்குது. அந்த காலுக்கு கீழே செருப்பு போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அதில் அந்த ஒரு சாக்கு விரிச்சிட்டு அதில் படுத்திருக்காரு. அது ஓரமாக விடனோட கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் எல்லார் கண்ணுக்கும் தெரியும் பைசா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரோ என்னமோ தெரியல எனக்கு. சரி, போகும்போது நம்ம என்ன இதுன்னு கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேராக வந்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தேர் 4 தேருக்கிட்ட இருந்துச்சுங்க. 4 தேரும் அவ்வளோ அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. 4 தேரும் நல்லா நாங்கள் சாமி கும்பிட்டோம். பார்த்துட்டு கூட்டம்னு சொன்னிங்கன்னா பயங்கர கூட்டம். அதுவும் இப்போவே அவ்வளோ கூட்டம். நாங்கள் போகும்போது கடைகள்லாம் அப்போ தான் ஒரு சில கடைகள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, போடுறதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது தாங்க இருட்டு கடை அல்வா கடை. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருட்டு கடை அல்வா கடை. கடை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாலடைஞ்ச கடை மாதிரி தான். ஒரு நடுவில் பார்க்கவே ஒரு லுக் இல்லாத மாதிரி தான் அந்த கடை இருக்கும். ஆனால் அதுதான் இருட்டு கடை அல்வா. தேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. கூட்டத்தில் ஏகப்பட்ட கூட்டம். இதில் என் வீட்டுக்கார் இன்னொருத்தவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். எங்கே போனாலும் இந்த வேலையை கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருவார். ஃபோட்டோ எடுக்கணுமான்னு. ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இருந்துச்சு. அந்த ரூமில் செப்பல்லாம் நாங்கள் கழட்டி உள்ளே வச்சுட்டு டோக்கன் நம்பர் வாங்கிட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தனால கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே ஃபோனோ வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் நாங்கள் லைட்டாக வீடியோ எடுத்தோம். எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வரிசையில் நின்று தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த கோயிலோட மாடல் அங்கே வச்சுருப்பாங்க இல்லையா, அழகாக இருந்துச்சு. அதை ஒரு சின்னதாக நான் ஒரு வீடியோ எடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வரிசையில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு நாங்கள் உள்ளே போய்ட்டு நல்லா திருப்திகரமாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். இந்த கடை பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெளியில் இருக்குது. கோயிலோட என்ட்ரன்ஸில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா புளியோதரை பிரசாதம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விற்பாங்க. நாங்கள் இன்றைக்கி இந்த கோவிலுக்குள்ளே வந்தால் புளியோதரை சாப்பிட்றதுக்குனே உள்ளே வருவோங்க. நாங்கள் முன்னாடி வந்தப்பெல்லாம் இந்த புளியோதரை பாக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா, அப்புறம் 10 ரூபா இருந்துச்சு, அப்புறம் 20 ரூபா வந்துச்சு. இந்த தடவை கேட்டால் ஷாக் ஆயாச்சு. ஏன்னா 30 ரூபாயாம். இது நாங்கள் 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டோம். ஏன்னா விலைவாசி எல்லாமே ஏறிடுச்சு. அப்போ அவங்க மட்டும் எப்படி 5 ரூபாய்க்கே கொடுப்பாங்க பிரசாதம், அதனால் சொல்லிவிட்டு அவங்க 30 ரூபா ஆக்கிட்டாங்க போல். ஆனால் 30 ரூபாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த புளியோதரை டேஸ்ட்டு, சக்கரை பொங்கல் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் வாங்கி அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசி எடுத்து நல்லா சுற்றி பார்த்துட்டு இதில் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, என் வீட்டுக்கார சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கிட்டு யானை நிற்கும்ல, நான் யானையை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அம்மா திருநெல்வேலியில் இங்கே உள்ள யானை தான் இறந்துட்டுன்னு சொல்லி நியூஸ்லலாம் சொன்னாங்களம்மா, வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு.
சரிடான்னு சொல்லிட்டு வேறு யானை கூட எதுவும் இல்லை. அப்புறம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு எங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த காதில் வைக்கிற இந்த சின்ன பிள்ளைங்களுக்குள்ளது எவ்வளோன்னு கேட்டால் 150 ரூபா சொன்னாங்க. ஷாக் ஆகிட்டு வந்தாச்சு. ஆனால் ஏகப்பட்ட பாதுகாப்புங்க, ஏகப்பட்ட போலீஸ் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பாதுகாப்பு போட்டிருந்தாங்க, அங்கங்கேயும் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாருமே கூட்டம் கூடாமல் அந்த மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த செடிகள் வச்சுருந்தாங்க, வேரோடைய மல்லிகைப்பூ, செவ்வந்தி டிசைனாக இருந்துச்சு. ஏதாவது 3 செடி 50 ரூபானாங்க. 3 செடியும் ஒரே செடியாக வேணாம், எங்களுக்கு 3லையும் கலந்து கொடுங்கன்னு செவ்வந்தி மல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இனிமேல் 3 தொட்டி வாங்கி நம்ம அதை நட்டு வைக்கணும் வீட்டில். அப்புறமா ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல காஸ்ட்லியாக சொன்னாங்க, இவங்க டஜன் 100 ரூபா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆசை, அதனால் ஒரு டஜன் மட்டும் வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு நல்லபடியாக சேர்ந்தாச்சு. நல்ல சாமி கும்பிட்ட திருப்தியில் வந்துட்டோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.